ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு டஸ்டே விளாக் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. காலம்பரை எப்பவும் போல் மார்கழி மாதத்துக்கு கோலம் போட்டு விளக்கு எடுத்து வச்சாச்சு. வாசல் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. ஒரே இன்னும் வெளிச்சம் வரல, இருட்டாக தான் இருக்குது. 6 மணி ஆயிடுச்சுங்க. கோவிலுக்கு கிளம்பிட்டேன். எல்லாமே பூஜை பண்ணி காஃபி குடித்தாச்சு. குடிச்சிட்டு மாக்கோலம் தான் இது. கலர் பொடி கொஞ்சம் லைட்டாக கலந்துருக்கேங்க. ஏன்னா பைரவர் அழைச்சி விட்றாரு, எல்லாத்தையும் கோலம் போட முடியல. அதனால் மாக்கோலத்தில் கொஞ்சம் கலர் பொடி கலந்துட்டேன். பாருங்கள், இருட்டாக இருக்குது. இப்போ கோயில் கிளம்பிட்டு அது மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ், ஒரு வாக்கிங் மாதிரி தான். வாக்கிங் ஆச்சு. கோவிலுக்கு சுவாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு. பாருங்கள், இது ஃபுல்லாகவே மாரியம்மன் சன்னதி. ஃபுல்லாக பிள்ளையார், அப்புறம் மதுரை வீரன், எல்லா சுவாமியும் இருக்குது. முருகன் எல்லாமே இருக்குது. சுற்றி வரும்போது இந்த மரங்கள்லாம் இருக்கும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மூணுமே, அதான் 3 சுவாமியே இருக்கும். அப்புறம் தட்சிணாமூர்த்தி, துர்கை அம்மன், தனிப்பட்ட முறையில் பிள்ளையார் இருக்கார். இந்த சன்னதியில் மரத்தடியில், வேப்ப மரத்தடியில் பிள்ளையார். இது துர்கை. வீட்டுக்கு சமையல் என்னென்னா புளி வத்த குழம்பு, ஓமம் வத்த குழம்புக்கு, மிளகு ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, அவரைக்காவும் கத்திரிக்காவும் கறி. அவரைக்காவும் கத்திரிக்காவும் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காய்கறிங்க. அதனால் அவருக்கு இன்றைக்கி வியாழக்கிழமையில் உகந்த நாளுங்கனால கத்திரிக்காய் பையனுக்கு பிடிக்காது, அவங்களுக்கும் அவ்வளோக்கா பிடிக்காதனால எனக்கும் அம்மாவுக்கு மட்டும் கத்திரிக்காய். அவரைக்காய் அவங்க 2 பேருக்கும் கேசரி, கோதுமை ரவையில் ஒரு கேசரி. அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி சாப்பாடு என்னங்கிறத பார்த்துங்க. கேசரி, அவரைக்காய் கறி, கத்திரிக்காய் கறி, சாதம், வத்தக்குழம்பு, ரசம் எல்லாமே ரெடி. இப்போ அடுத்தது பூஜை பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்தது அலங்காரங்கள்லாம் பண்ணி பாபாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். நெய்வேத்தியம் பண்ணணும். அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணி தூப தீபம் காட்டி காக்காய்க்கு சாப்பாடு போட்டு வந்துடணும். பாருங்கள், எல்லாமே முடிச்சிட்டேன். அம்மாவுக்கு டைமிங் 12 ஆகிடுச்சு. அதனால் சாப்பாடு போடணும். அடுத்த நைட் டிஃபன் இடியாப்பம், கோதுமை மாவு, ராகி மாவு, அரிசி மாவு எல்லாம் 3 மிக்சிங் பண்ணி ஒரு இடியாப்பம், அப்புறம் ஒரு குருமா, அப்புறம் வெந்நீர் போட்டு. பாருங்கள், சாயங்காலம் எப்போதுமே நைட்டுக்கு மார்கழி சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால முதல் நாள் நைட்டே பெருக்கி தொடச்சி கோலமெல்லாம் அழைச்சி பூவெல்லாம் எடுத்து எல்லாமே ரெடியாக காலம்பரை எழுந்து கிளம்பி ஈஸியாக இருக்கும்ட்டு எல்லாம் பண்ணிக்க. பாத்திரங்கள்லாம் அப்படியே கிடக்கு. சாப்பிட்டதெல்லாம் கேசரி காலம்பரை பண்ணதை அப்படியே பைரவர் கொண்டு போட்டுடலான்ட்டு. பாருங்கள், பார்த்தோன்னே ஓடி வந்துடுவார். குட்டி போட்டிருக்குங்க. பைரவர் குட்டி போட்டிருக்கார். இந்த குட்டி இங்கே தான் இருக்குது. பாருங்கள், பெருக்கி தொடச்சி பாத்திரங்கள் தேய்ச்சி எல்லா வேலையும் செஞ்சு தெம்பா ஒரு பால் குடிச்சிட்டு அம்மாவுக்கு வெந்நீர் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். கொண்டு வைக்கணும். ஜீரகத்தண்ணி அம்மா கேட்டாங்க, 2 நாள் எங்கே ஜீரகத்தண்ணி காணுமே போடலையே அப்படின்னாங்க. சரிண்டு அப்படியே நான் ஊற வச்சுட்டேன். அவகாசமாக எல்லாமே முடிச்சாச்சு. டிகாஷன் பாருங்கள், இந்த மாதிரி ரீஃபில்லில் போட்டு பாக்கெட் பண்ணுறோம், விற்கிறோம். அதனால் டிகாஷன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாமே பெருக்கி தொடச்சி சுவாமிக்கு தேவையான உப்பு தீபம் காலம்பரை இன்றைக்கி எப்போது சாயங்காலம் தான் ஏற்றுவேன். இப்போ காலம்பரை ஏற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஏந்திருக்கிறதுனால. எல்லாமே உப்பு தீபத்துக்கு எல்லாம் உப்பு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. காலம்பரை அப்படியே நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறது. தர்ஸ்டே விளாக் போச்சு. நாளைக்கு ஃப்ரைடே விளாக் போகலாம். டாட்டா, குட் நைட்.